டாக்டர் பஸ் நரம்பியல் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழின்னு கேட்டாரு. ஒரு ஒரு மருத்துவ நிபுணர் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நரம்பியல் டாக்டரோட வியூ இல்லை இது. இது வந்து ஒரு 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 மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டோட வியூ. அதாவது நரம்பியல் பிரச்சனை வரும்னா உங்களோட வேதியியல் பிரச்சனை தான் நரம்பியல் பிரச்சனையும். ஏன்னா நரம்பியல் மண்டலம் வந்துங்க ஒரு வயதிற்கு மேல் புதுப்பிக்கும் தன்மையை இழந்துடுங்க. ஏன்னா வாட் யூ ஆர் பார்ன் வித், அதுக்கப்புறம் முதல் 3 to 5 வருடத்தை தாண்டிட்டா அதுக்கப்புறம் புது நரம்பு மண்டலங்கள் பெரிதாக உங்களுக்கு உற்பத்தி ஆகாது. எல்லா நரம்புகளுமே பெரிதாகும் நீளமாகுமே ஒழிய புது நரம்பு மண்டலங்கள் உற்பத்தி ஆகாது என்பதுதான் நரம்பியல் மண்டலத்தை சார்ந்த புரிதலாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, வாட் யூ ஆர் பார்ன் வித் இஸ் வாட் யூ ஆர். அப்போ என்னன்னா, நம்ம நரம்பியல் மண்டலங்களை ஆரம்ப காலங்களிலிருந்தே பெரும் பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளுவதே புத்திசாலித்தனமான பதிலாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நரம்பியல் பாதிப்பு என்பதே அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு கூறுங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னாங்க, எல்லா நம்ம உடம்புல வந்து ஒரு 37 ட்ரில்லியன் செல் இருக்குங்க. இந்த 37 ட்ரில்லியன் செல்லுலையும் நம்ம சாப்பிட்ட உணவை, அந்த உணவுல இருக்கும் எரிபொருளை உடம்பு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய எரிபொருளாக மாற்றக்கூடிய திறன் பெற்ற நுண் அணுதான் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்ற ஒரு நுண்ணணுங்க. ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா நம்ம உங்க பிள்ளைங்க உங்க பேரங்களை எல்லாமே வந்து பள்ளிக்கூட காலங்கள்ல இந்த மைட்டோகாண்ட்ரியா பத்தி படிப்பாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பத்தி ரொம்ப நாள் வந்து பெரும் புரிதல் யாருக்கும் கிடையாதுங்க. ஏன் வந்து நம்ம சாப்பிடுற உணவு உடம்புக்கு தேவையான எரிபொருள், அதற்கு பேர் ஏடிபிங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற ஒரு எரிபொருளாக எல்லா உயிரினத்திற்கும் மாறணுங்க. நம்ம சாப்பிடுற உணவுல உள்ள எரிபொருள் அந்த ஏடிபியா மாறினாதான் அந்த ஏடிபியை நம்ம மனுஷனால, இன்ஃபேக்ட் எல்லா உயிரினத்துல புழு பூச்சி செடி கொடி மரம் எல்லாமே இந்த உணவை எரிபொருளா மாத்தணும். அதுல உயிரினங்கள்ல ஏடிபியா மாத்துறதுக்கு பேர் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம சாப்பிட்ட உணவை எரிபொருளை மாற்றும் ஏடிபியாக மாற்றும் தருவாயில் அது நிறைய கிளை தாது பொருள்களை உற்பத்தி பண்ணும். இதற்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு பேருங்க. அது இயற்கையாவே நம்ம சுவாசம் பண்ணும் பொழுது இந்த ஆக்சிஜன் வந்துங்க, நிறைய பேர் என்ன மக்களோட புரிதல்னா ஆக்சிஜன் வந்து அத்தியாவசியம் அப்படின்ற புரிதல் எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சிஜன் அத்தியாவசியம். ஆனா ஆக்சிஜன் வந்துங்க உடம்புக்கு அது அதனுடைய கடைசி இடத்துக்கு போய் கரெக்டா சேரல அப்படின்னா, அதோட கடைசி இடம் அப்படின்னா அது போய் ஹைட்ரஜனை போய் வாங்கிக்கணுங்க. ஹைட்ரஜனை வாங்கி நம்ம மூச்சு இழுத்து விட்ட ஆக்சிஜனோட சேரும் போது அதுதான் உடம்புல தண்ணியா மாறுதுங்க. அப்பதான் ஆக்சிஜன் வந்து அதனுடைய முழு காலத்தை முழுமை பெறும். அதுதான் வாட்டர். அதனால்தான் மனுஷனுக்கு உடம்புல வந்து 60% வெறும் தண்ணிங்க. இது பரிமாண வளர்ச்சிங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் இந்த கிளை தாதுக்களை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்துங்க எவ்வளவுக்கு எரிபொருள் அதிகமாக உள்ள போகுதோ அவ்வளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகுங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்போது அதை இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் நம்மளுடைய நரம்பியல் மண்டலத்திலையும் பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான கூறா கருதப்படுது நரம்பியல் மண்டல பாதிப்புல. அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆக ஆக நம்ம உடம்பால வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல கட்டமைப்புலயே இருக்குங்க. அதை கேட்டலேஸ்ன்னு சொல்லுவோம், சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே அப்புறம் மெலட்டோனின்னு ஒன்று இருக்குங்க. மைட்டோகாண்ட்ரியாவும் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. மெலட்டோனின் தான் நம்ம தூக்க ஹார்மோனுங்க. அது செல்லுலர் லெவல்லையும் மைட்டோகாண்ட்ரியல் மெலட்டோனின்னு ஒன்று உண்டுங்க. ஆனா தூக்கத்துக்கு தான் மெயினா மெலட்டோனின். ஆனா மெலட்டோனின் வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய திறன் பெற்றதுங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும்பொழுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா லெவல்லையே இது நிறைய எதிர்வினை ஆற்றும். ஆனா ஒரு ஓவர்வெல்மிங்கா வயது அதிகமாகும் போது நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் பண்ற எரிபொருள் அதிகமா இருக்கிற நிறைய பொருள்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தோமே ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியாவும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆரம்பிக்குங்க.
மைட்டோகாண்ட்ரியாக்கு வயசாக ஆக என்ன ஆகும்னா இது பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஏஜிங்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா உடையும், புது மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தியாகும். இந்த சுழற்சியில மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனிசிஸ், மைட்டோஃபேஜிங்கிற ஒரு சுழற்சியில போய்கிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட வயசு வேகமா துரிதப்படுத்தப்படும். அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எவ்வளவு எரிபொருள் சாப்பிட்டாலும் அந்த ஏடிபிங்கிற உடம்புக்கு தேவையான எரிபொருளா மாத்திக்கிட்டே வருங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டட் ஏஜிங்னு ஒண்ணு வரும் பாருங்க. அதாவது அதற்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் எங்க மெடிக்கல் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்றது வந்துங்க, நீங்க நிறைய பேர் வந்து நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் பாத்தீங்கன்னான்னு தெரியல, இந்த டான்சேனியா அண்ட் கென்யால பெரிய நிறைய ஆடு, அந்த அந்த மாடு, கெசல், அதாவது மானு, வரிக்குதிரை, இந்த காட்டு மாடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஜீப்ரா, இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணுங்க. இந்த மசாய் மாரால இருந்து செரங்கெட்டிக்கு, மசாய் மாரா கென்யா, இந்த செரங்கெட்டி வந்து டான்சேனியான்னு நினைக்கிறேங்க. இதை வந்து இந்த மசாய்ங்கிற ஒரு பெரிய ரிவரை கிராஸ் பண்ணுங்க. 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் மிருகங்கள் கிராஸ் பண்ணும். எங்க புல் இருக்கோ அதை தேடி அப்படியே வருங்க. அந்த கிரேட் கிராசிங்னு சொல்லுவாங்க. செரங்கெட்டி மசாய் கிராசிங். இது வந்து அந்த நாடுகள்லாம் பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு இதுவே. இப்ப டெண்டுல்கர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தா நினைக்கிறேன் அதை பத்தி. இது எல்லாமே இவ்வளவு ஆடு, இந்த மாடு, இந்த வரிக்குதிரை, இந்த குதிரை எல்லாமே கிராஸ் பண்ண வருங்க. இது எல்லாமே இந்த மசாய் ரிவர் வந்த உடனே இந்த 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் மிருகமும் ஸ்லோ டவுன் ஆயிடுங்க. வந்து நின்றுட்டு அங்க இருக்கிற புல்லெல்லாம் மேயுங்க. ஆனா கிராஸ் பண்ணாதுங்க இந்த மசாய் ரிவரை. மசாய் ரிவரை கிராஸ் பண்ணும் போதுங்க பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா அது மசாய் ரிவர் ஃபுல்லா முதல்ல தான் இருக்கும். இந்த கிராசிங்காகவே வெயிட் பண்ணுங்க அந்த முதல்ல. ஆனா நீங்க முதல் வரிக்குதிரையோ முதல் கெசல், இந்த மானோ, இந்த முதல்ல இன்னொன்னு அதுவும் ஒரு மான் தாங்க, அது பேர் எனக்கு மறந்துட்டேங்க, வில்டர் பீஸ்ட், அதுவும் ஒரு விதமான மான் வகையறாங்க. இது முதல் 2-3 குதிக்குங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் குதிக்கும். அந்த ரிவரை தாண்டறதுக்கு பவர் இன் நம்பர்ஸ் தெரிஞ்சு வேக 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 வேகமா குதிக்கும். அதுல நிறைய சாகும், இந்த குரோக்கடைல் சாப்பிட்டுடும், நிறைய தப்பிச்சு வந்துடும். அந்த பக்கம் வந்துடும். அந்த பக்கம் புல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி ஜாலி அடுத்த 6 மாசம். அதுக்கப்புறம் திரும்பி இதை கிராஸ் பண்ணும். அதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் ஏஜிங்கும். அதாவது எப்படின்னா, ரொம்ப நாளைக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும், உணவு வகைராக்கல்ல, எக்ஸசைஸ் பண்ணாத வகைரால, சரியா தூங்காத வகைரால, சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும், சரக்கு போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மைட்டோகாண்ட்ரியால போய் எவ்வளவுதான் ஃப்ரீ ரேடிக்கல் உற்பத்தி ஆனாலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கலை அமர்த்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ், கேட்டலேஸ்னு போன்ற பரிமாண வளர்ச்சியின் உச்சம் இதெல்லாம் அருமையா புழுல இருந்து மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களையும் இருக்குங்க. இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய உடம்பின் கட்டமைப்புங்க. இது பண்ணுங்க. ஆனா ஒரு வயசு வரைக்கும் தான் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டிப்பிங் பாயிண்ட் எப்பன்னு யாருக்கும் தெரியாதுங்க. அது வரைக்கும் எந்த சிம்டமுமே இருந்திருக்காது. அந்த டிப்பிங் பாயிண்ட் வந்துடுச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளமா ஹாஸ்பிட்டலைசேஷன் போறது. இது வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர்மாங்க. அதுக்கப்புறம் கிட்டு ஒரு 7 இருந்து 10 வயதிற்குள் 1 தொட்டு 1 வரும். அப்பதான் அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே டாக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மைட்டோகாண்ட்ரியல் ஏஜிங். அதனால இதெல்லாம் அறிவியலை பொது வழியில சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா மருத்துவ மாணவர்களுக்கே 150 பசங்களுக்கு 5 வருஷம் ஆகுதுங்க எங்களுக்கு சொல்லி தரதுக்கு. 5 வருஷம் ஒரே கிளாஸை திரும்பி எடுத்தாலுமே புரியும். இதெல்லாம் எதுக்கு? இது பொது வழியில நாங்க இது சொல்றதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய உள்நுணுக்கங்கள் இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க இன்னும் டெய்லி படிச்சுன்னு இருக்கோம். 34 வருஷமா படிச்சுன்னு தான் இருக்கோம். இன்னும் புரியாத புதிராதான் இருக்குங்க வேதியியல், உயிர் வேதியியல். அதனால எங்களோட சொல்லளவுல உங்களுடைய நரம்பு மண்டலம் இதுலயும் ஒரு இதோட ஒரு அடிநாதம் தான் நரம்பு மண்டல பாதிப்புமே. இது தனி கிடையாதுங்க. இது நரம்பு மண்டல பாதிப்புக்கு மட்டுமான பதில் கிடையாது. ஏன்னா நரம்பு மண்டலம் வேதியியல் தேவை அதிகமாக உள்ள உடம்புல நரம்பு மண்டலம். அதான் பல தடவை சொல்லியிருக்கேன். உடம்பின் பளுவில்
2% தான் நரம்பு மண்டலம். ஆனா வேதியியல் பளுவில் 20%. அப்ப வேதியியல் தேவைன்னா என்னங்க? உடம்பின் எரிபொருள் தேவை உடம்புக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுறது மூளைக்கு. அது ஒரு நரம்பு மண்டலம் தானுங்க. இந்த வேதியியல் தேவையின் அடிநாதமே இந்த ஏடிபி தாங்க. உடம்புக்கு தேவையான எரிபொருள்னு சொன்னல, அந்த ஏடிபியை பண்றதே நம்ம மைட்டோகாண்ட்ரியாங்க. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா வயசாயிடுச்சுன்னா நரம்பியல் பிரச்சனைகள் அதிவேகப்படுத்தப்படும் ஒரு வயதிற்கு மேல். அதனால வேதியியல் பிரச்சனை வராம எப்படி டாக்டர் பாக்குறதுன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்னு சொன்னீங்களா, மைட்டோகாண்ட்ரியா அதிகமா நமக்கு வேலை டிராபிக் கொடுக்கும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கலை உடம்பால எதிர்வினை ஆற்றக்கூடிய என்சைம்ஸ் இருக்குங்க. ஆனா அதை தாண்டி நம்மளோட மனிதன் உட்கொள்ளக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுதான் கலர் ஆஃப் த ஃப்ரூட், கலர் ஆஃப் த வெஜிடபிள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கலர் மாறாம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம காய்கறிகள் அதிகமா சாப்பிடணும். பழங்கள் கலர் மாறாம, பழங்களை ஜூஸா சாப்பிடாம முடிந்த வரையில் அதனுடைய ஒரிஜினல் ஃபுட் மேட்ரிக்ஸ்ல சாப்பிடணும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரு விட்டமின் சி சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் தானே டாக்டர், விட்டமின் சி சாப்பிட்டா, இதெல்லாம் சப்ளிமெண்டா சாப்பிட்டா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் விட்டமின் சியா நெல்லிக்காவா சாப்பிடுங்க, ஆரஞ்சு பழமா சாப்பிடுங்க, மாம்பழமா சாப்பிடுங்க, பேரிக்காவா சாப்பிடுங்க, கொய்யாக்காவா சாப்பிடுங்க, கட்டாயம் அது பயன் கொடுக்கும். விட்டமின் ஈயா எல்லா இதுலயும் உங்களுக்கு உங்களுக்கு அவகாடோ தான் சாப்பிடணும் இல்லை, பலாப்பழத்துலயும் கிடைக்கும், மாம்பழத்துலயும் கிடைக்கும், ஃபேட்டி ஃப்ரூட் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ எல்லாத்துலயுமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறதே, இப்ப மாம்பழம் எடுத்தீங்கன்னா மேஞ்சிஃபெரின்னு ஒண்ணு உண்டுங்க. என்ன இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரு வெண்ணிலா பாடு எடுத்தீங்கன்னா வேனிலின்னு ஒண்ணு இருக்குங்க, மஞ்சள் தூள் எடுத்தீங்கன்னா குர்குமின்னு ஒண்ணு இருக்குங்க. ஆனா இது எல்லாமே அது மட்டுமே கிடையாதுங்க. அதுதான் வேதியியல் கூறின் உச்சம் பெற்ற வேதியியல் அணு அதுல, அந்த உணவுல. அதை தாண்டி ஆயிரக்கணக்கான குறு வேதியியல் திறன் பெற்ற பல அணுக்கள் அந்த பழங்கள்லயும் அந்த காய்கறிலையும் உண்டுங்க. அதனால இந்த ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டா சூப்பர் ஃபுட்டு, ஒரே ஒரு தானியத்தை சாப்பிட்டா சூப்பர் கிரெயின், ஒரே ஒரு காயை சாப்பிட்டா சூப்பர் வெஜிடபிள், இதுக்கு 1, 2, 3 ரேங்கிங் போடுறோம், 10க்கு 7 கொடுக்குறேன், 10க்கு 8 கொடுக்குறேங்கிற செய்தியெல்லாம் காதுல வாங்கி இப்படி விட்டுட்டு முழுமை பெற்ற உணவு சாப்பிட்டீங்கன்னா நரம்பியல் பிரச்சனை இல்லைங்க, இருதய பிரச்சனைக்கும் அதே தான். ஏன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், நரம்பியல் மண்டலத்துக்கு பிரச்சனை கொடுக்குற அதே மருந்து தான் இருதய பிரச்சனைக்கும் இருக்கும். சில விதமான நரம்பியல் பிரச்சனை, பார்க்கின்சன்ஸ் மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி ஸ்ட்ரோக்ல வர அதே மருந்து தான் ஹார்ட் அட்டாக்கும் கொடுக்கும். ஏன்னா அதுவும் அதாவது மிதமான அகலம் பெற்ற ரத்த குழாய், மீடியம் சைஸ் பிளட் வெசல், இருதயமும் மீடியம் சைஸ் பிளட் வெசல். அதனால தனியா ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா வேதியியலுக்கு நரம்பியல் மண்டலத்தின் வேதியியல் தேவை அதிகம், அதற்கான ஏடிபி தேவை அதிகம். அப்ப அதில் உற்பத்தியாகும் ஃப்ரீ ரேடிக்கலும் அதிகம். அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குவென்ச் பண்ணணும்னா நாம அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டை சாப்பிடணும். அது சப்ளிமெண்டா சாப்பிடுவது 10 பைசா பிரயோஜனம் அல்ல. உணவியல் ரீதியா சாப்பிட்டாதான், முழு உணவாக சாப்பிட்டால் மட்டுமே நரம்பியல் மண்டலத்தின் பிரச்சனைகளையும் பெருமளவு குறைக்கவும் சிதைக்கவும் முடியும்.